அஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ லெட்ஸ் ஹேவ் அன் இன்ட்ரோ. First, affirmationsனால் என்னன்னு பார்ப்போம். Affirmation means a statement, simple. For example, I am healthy, I will be healthy. இது ரெண்டுமே கைண்ட் ஆஃப் affirmations தான். பட் இந்த டூ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டைம்ஸாக குறிப்பிடுது. ஐ எம் ஹெல்த்தின்றது ப்ரெசன்ட் டென்ஸையும், ஐ வில் பி ஹெல்த்தின்றது ஃபியூச்சர் டென்ஸையும் குறிப்பிடுது. ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு அஃபர்மேஷனாக ரைட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே நீங்கள் வெல்த் அஃபர்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒருவேளை நீங்கள் அஃபர்மேஷனை ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ எம் வெல்த்தின்னு சொல்லாமல் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் பி வெல்த்தின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லும் போது ஒரு விஷயத்த நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. இந்த மொமெண்ட்டில் ப்ரெசென்ட்டில் என்கிட்ட வெல்த் இல்லைன்றதை தான் ஐ வில் பி வெல்த்தின்னு நீங்கள் சொல்கிறது மூலிமா மீன் பண்ணுறீங்க. ஸோ தேர் இஸ் அ வைப்ரேஷன் ஆஃப் லேக். அண்ட் யூனிவர்ஸோட லா படி வி டோன்ட் அட்ராக்ட் வாட் வி வாண்ட், வி அட்ராக்ட் ஹூ வி ஆர். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோம், நம்ம என்னவா இருக்கோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஐ வில் பி வெல்த்தின்னு சொல்லும் போது நீங்கள் என்னவா இருக்கீங்க? கண்டிப்பாக எ பர்சன் ஒரு லேக் வெல்த். அப்போ என்ன ஆகும்? இன்னும் நிறைய லேக்கை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் ஐ எம் வெல்த்தின்னு சொன்னால் இட் ரெப்ரசென்ட் த ப்ரெசென்ட். ஸோ இப்போ நீங்கள் லேக் வைப்ரேஷனில் இருக்க ஒரு பர்சன் இல்லை. நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் நம்ம வைப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணோம். ஐ எம் வெல்த்தின்னு நீங்கள் சொல்லும் போது உங்கள் கரண்ட் ரியாலிட்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, பட் நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் உங்கள் வைப்ரேஷனை மாற்றும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வி நெவர் அட்ராக்ட் வாட் வி வாண்ட், வி அட்ராக்ட் ஹூ வி ஆர். நீங்கள் ஐ எம் வெல்த்தின்னு சொல்லும் போது தேர் இஸ் நோ லேக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெல்த்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட டவுட்ஸ் வரும். லைக் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னால் ஒர்க் ஆகும், ஓகே, பட் எத்தனை வாட்டி சொல்கிறது? ஒரு வாட்டி சொன்னால் போதுமா? இந்த மாதிரி டவுட்ஸ் வரலாம். ஸோ லெட்ஸ் see about this in the upcoming parts of this video. பொதுவாக நமக்கு கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்தே ஆக்டிவாக இருக்க ஒரு மைண்ட்னா அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப் டு 7 years வரைக்கும் நமக்கு கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்காது. இந்த 7 yearsோட இம்பார்ட்டன்ஸை யாருமே பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரிஜெக்ட் ஆர் செலக்ட் பண்ணுற எபிலிட்டி இல்லை. விச் மீன்ஸ் நம்மளை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ என்ன விதமான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். அது நல்லது கெட்டது உண்மை பொய்ன்ற வித்தியாசம்லாம் அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த ப்ராசஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு 7 years ஆஃப் லைஃப்பில் தான் நடக்கும். ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதே கேப்பபிலிட்டியோட தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பேரியரை அந்த கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே வரும். ஆஃப்டர் 7 years யாராச்சும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையா, இது நமக்கு தேவையா வேணாவா? கான்ஷியஸாக நம்ம அதை அக்செப்டாக ரிஜெக்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சப்கான்ஷியஸில் இம்ப்ரெஸ் ஆகும், ரிஜெக்ட் பண்ணிட்டா இம்ப்ரெஸ் ஆகாது. ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கும் அஃபர்மேஷன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த தேர்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நான் போன பார்ட் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 7 years ஆஃப் அவர் லைஃபோட இம்பார்ட்டன்ஸை யாருமே பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அந்த முதல் 7 வருஷத்தில் நம்மளை பற்றியோ இந்த சொசைட்டி பற்றியோ நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வேணால் வந்திருக்கலாம், த்ரூ பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி, மீடியா அண்ட் ஸோ ஆன். இதில் எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம தொடர்ந்து கேட்டுனே இருக்குமோ அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு நம்பிக்கையாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஈவன் தோ நம்ம வளர்ந்த அப்புறம் கூட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து ரிசீவ் பண்ணுறோமோ அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு நம்பிக்கையாக மாறிடும். ஸோ நீங்கள் வெல்த் அஃபர்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின நெகட்டிவ் பிலீஃப்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அந்த பிலீஃபை நீங்கள் மாற்றுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். அப்போ அந்த நம்பிக்கையை எப்படி மாற்றுறது? அதுக்கு முதல்ல அந்த நம்பிக்கையை எப்படி உருவாச்சுன்னு யோசிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்குமோ அது ஒரு நம்பிக்கையாக மாறிடும். ஸோ பிலீஃப் ஈக்குவல்ஸ் ரெப்படேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த பிலீஃபை மாற்றுறதுக்கு இருக்க ஒரே வழி ரெப்படேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இங்கே தான் அஃபர்மேஷனோட இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு அஃபர்மேஷனாக ரிப்பீட் பண்ணும்போது அது உங்களோட நம்பிக்கையை மாற்றும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து உங்கள் அஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். ஒன்ஸ் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்றிட்டா நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் மாறும். உங்கள் ஆக்ஷன்ஸில் மாற்றம் வந்தால் உங்கள் வைப்ரேஷனில் மாற்றம் வரும். நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. தென் நீங்கள் அஃபர்மேஷனாக சொன்ன ஒரு விஷயம் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ பிலீவ் இப்போ உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நிறைய ஆர்டிகல்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் அங்கங்கே இமேஜாக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை படிச்சுட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா நான் சொல்ல வர்றது இன்னும் நல்லா புரியும் கண்டிப்பாக. See you soon in the next interesting video. Thank you.